மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவன் ஆட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சீருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சீருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரே விளைகின்றார். ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சீருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சீருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை நேதலம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Sign Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who are wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். கடவுளுக்கு அஞ்சுங்கள், கடவுள் ஆசி உங்களோடு தங்கும் என்று இன்றைய இறைவாக்கியம் யூபிலி ஆண்டை பற்றிய முதல் வாசம் எடுத்து சொல்லுகின்றது. பல நேரங்களில் நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்மை சார்ந்ததாக, இவ்வுலகை சார்ந்ததாக, இவ்வுலகம் காட்டுகின்ற அறநெறியை சார்ந்ததாக இருக்கின்ற போது கடவுளை பற்றிய அச்சம் நம்மை விட்டு அகன்று விடுகின்றது. ஆனால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழாமல், கடவுளுக்கு அஞ்சாமல் நடக்கின்ற போது என்ன நடக்கும் என்பதற்கு ஏரோதுவின் வாழ்க்கை இந்த நற்செய்தியிலே பாடமாக அமைகிறது. எனவே கடவுளுக்கு அஞ்சி நற்பேர் பெற்றவர்களாக வாழ
வரம் கேட்டு ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாற்றின இந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை வரவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கின்றான்.
உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 67 பதிலுரை. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியே எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். நானிலம் தன் பலனை ஈர்ந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையின் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதி ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் கட்டளையிட்டான். தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகம் சீனாய் மலையிலே யூபிலி ஆண்டை பற்றிய விளக்கத்தை மோசே பெற்று இஸ்ராயேல் மக்களுக்கு கூறியதை பற்றி சொல்கிறது. அதனுடைய இறுதி வாக்கியம், உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது, கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இறையச்சம், கடவுளை பற்றிய பயம். காரணம், இஸ்ராயேல் மக்கள் பல நேரத்திலே தங்கள் பிரமாணிக்கத்தை மறந்ததை மோயிசன் வழியாக அல்லது வேற்று தெய்வத்திற்கு அவர்கள் பணிந்து வணங்கியதை மோயிசன் வழியாக எண்பித்து கொண்டே இருந்தார். எனவே அந்த மக்களை பார்த்து கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், நானே உங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு அஞ்சாத ஒருவர் யார் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்வது. குறுநில மன்னன் ஏரோது. இவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதனுடன் திருமுழுக்கு யோவான் தான் திரும்பி வந்து விட்டார் என்று நினைக்கிறான். காரணம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவானை அவர் குறித்த 2 காரியங்கள், அதனால் திருமுழுக்கு யோவான் இவனால் கொலை செய்யப்படுகிறார். ஒன்று, அவர் ஒரு இறைவாக்கினர், மக்களிடத்திலே நல்ல புகழை பெற்றிருந்தார். மக்கள் அவர் இறைவாக்கினர் நம்பினார்கள். ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் த ஜூஸ் சாப்டர் 18:5-2 யூத வரலாற்று எழுதிய யோசேஃபுஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார், ஒன்று யோவானுடைய புகழ் அல்லது யோவானை பற்றி மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. Now when many others came in crowds about him, for they were greatly moved by hearing his words. Herod, who feared lest the great influence John had over the people might put into his power, an inclination to raise a rebellion. மக்கள் இவரை நம்புகின்ற காரணத்தினாலே இவருடைய அதிகாரத்திற்கு, இவருடைய ஆட்சிக்கு எதிராக
யோவான் அல்லது யோவானுடைய செல்வாக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏரோதுக்கு இருந்தது. காரணம் என்னவென்றால் அவருடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள். எனவே தனக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக ஏரோது யோவானை கொலை செய்கின்றான். ஒன்று அவருடைய பாப்புலாரிட்டி, இரண்டாவது தன்னுடைய அதிகாரத்திற்கு ஒரு சங்கடம் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம். அதனால தான் யோசேப்புஸ் என்ன அருமையாக சொல்லுகிறார் என்றால், as Josephus read the facts, it was Herod's suspicious jealousy of John. What was that put to death? அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்றால், Herod's suspicious jealousy of John which made him kill John. அவரை பற்றி அந்த பொறாமை அல்லது அவருடைய புகழை பற்றி அந்த பொறாமை ஏரோதுவை அவனை கொலை செய்ய தூண்டியது. இவருடைய ஆளுமையை பார்க்கின்ற பொழுது ஹெரட் லைக் எவரி வீக் அண்ட் சஸ்பீசியஸ் அண்ட் ஃப்ரைட்டன் டைரன், ஒவ்வொரு பலவீனமான அல்லது பயந்த சுவாபம் கொண்ட கொடுங்கோளர்களுக்கு இருக்கின்ற ஒரு கேரக்டர் என்னன்னா, தங்களுடைய எதிரியை அழிப்பதை விட அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. could think of no way of dealing with a possible rival எதிரி other than killing him. இவனை எப்படியே விட்டா நம்ம ஆட்சிக்கு ஆபத்து, இவனே அழிப்பது தான் என்று யூத வரலாற்று எழுதிய யோசேப்புஸ் என்ற வரலாற்று அறிஞர் சொல்லுகின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று வித்தியாசமாக பார்க்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் உண்மையை சொல்லுகிறார். என்ன உண்மையை சொல்லுகிறார் என்றால், இந்த ஏரோது பெரியோதுவினுடைய மகன் ஹெரட் அந்திபாஸ் இவருடைய பெயர். இவர் நபாட்டியன் கிங்கினுடைய அந்த அராபினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தார். இவருக்கென்று ஒரு சகோதரர் இன்னொரு ஏரோது இருக்கிறார், அவர் ரோமில் இருக்கிறார். அவருடைய பெயர் ஹெரட் பிலிப். எனவே இவர் ரோமுக்கு அங்கே போகின்ற பொழுது, ஏன்னா இவர்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அங்கே ரோமில் இருக்கிற நேரத்தில் அவருக்கு நிறையா சொத்து இருக்கிறது. ஆனால் ஹெரட் பிலிப்புக்கு அரசாட்சி கிடையாது. அந்த நேரத்தில் ஹெரட் அந்திபாஸ் செட்யூட் ஹிஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப், தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை இவர் தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள, தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அதுக்காக இவர் என்ன செய்கிறாருன்னா, 2 தவறுகளை செய்கின்றார். ஒன்று, தன்னுடைய மனைவிக்கு விவாகரத்து கொடுத்து அந்த நபாட்டியன் அராபினுடைய மகளை இவர் விவாகரத்து செய்து விடுகின்றார். இரண்டாவது, யூத சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டத்தையே இவர் மீறுகிறார். அப்படின்னா என்னன்னா, he married his sister-in-law which was a marriage under Jewish law within the prohibited relationship. Without hesitation John rebuked him. யூத அந்த சட்டத்தின்படி, யூத வரைமுறைகளின்படி உறவினர்களுக்கு இடையே நடக்கின்ற, ஏன்னா ஹெரடுக்கு 4 மகன்களில் ஒரு உறவினராக இவள் இருக்கிறதுனால இந்த 2ஐயும் இவர் செய்கின்றார். காரணம் என்னவென்றால், பிலிப்பினுடைய மனைவியை தன் மனைவியாக ஆக்க வேண்டும் என்று இவருக்குள் எழுந்த அந்த ஆசை. இதைத்தான் திருமுழுக்கு யோவான் தவறு என்று சொல்லுகிறார். இதை அவர் கண்டிக்கிறார். எனவே இதனால் சந்திப்பது தான் என்ன என்பதை நாம் கீழே பார்க்க போகிறோம். அடுத்து 2வது ஆளுமையை நாம் பார்ப்பது ஹெரோடியாஸ். இந்த ஹெரோடியாஸ் யார் என்றால், இவர் பிலிப்பினுடைய மனைவி. அதே நேரத்தில் இவர் 3 விதமான குற்றங்களை செய்கிறார். She was a woman of loose morals and infidelity. ஒன்று, தன்னுடைய கணவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை. இரண்டாவது, she was a vindicative woman. பழிவாங்குக, இவர் காரியம் இவர் செய்தது தவறு என்பதை சுட்டிய காட்டியதனால் திருமுழுக்கு யோவானை கொலை செய்கின்ற அளவுக்கு இவருடைய பழிவாங்குகின்ற அந்த குணம், அந்த வெஞ்சன்ஸ் எழுகின்றது. மூன்றாவது, திருமுழுக்கு யோவானை கொலை செய்வதற்கு, பழிவாங்குவதற்கு தன்னுடைய மகளையே, பெத்த மகள் என்று பாராமல் தன்னுடைய மகளையே அதற்கு ஒரு காரணகர்த்தாவாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதுதான் ஹெரோடியாஸினுடைய கேரக்டர். மூன்றாவது, ஹெரோடியாஸினுடைய மகள் சலோம். இவள் ஒரு 16-17 வயசு. அந்த யூத வரலாற்று ஆசி சொல்கிறார்,
Salome must have been young, perhaps 16 or 17 years of age. காரணம் என்னவென்றால் அவள் ஒரு குயின், ஒரு பிரின்சஸ், ஒரு இளவரசி. 17 அல்லது 16 வயது நிரம்பிய அந்த ஒரு இளவரசி சபையினர் நடுவே நடனம் ஆடி என்பது யூத கலாச்சாரத்துக்கு எதிரானது. எனவே அவள் அங்கே ஒரு அவமானத்தை சந்திக்கிறாள். ஒரு டான்சிங் கேலாக, ஒரு நாட்டிய மங்கையாக அங்கே அவர் கொண்டு வரப்படுகிறார். அதுதான் அவர் செய்கின்ற அந்த பாவம். அதனுடைய விளைவை நாம் சந்திக்கின்றோம். இப்போ நாம் இந்த ஹெரோடினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது எங்கே அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது? ஹெரோட், பெரிய ஹெரோட் ஏரோது இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் இருந்தவர். தமக்கு எதிராக ஏதாவது வந்துடுமே என்று சொல்லி 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தவர் ஏரோது. அவருடைய அரசு அவருடைய இறப்பிற்கு பிறகு 3ஆக அது பிரிக்கப்படுகின்றது. அந்த 3 சொத்துக்களை 3ஆக பிரித்து தன்னுடைய மகன்களுக்கு கொடுக்கின்றார். முதல் பகுதியை டு அர்கேலியூஸ் லெஃப்ட் ஜுடேயா அண்ட் சமாரியா அவருக்கு. 2வது ஹெரோட் த பிலிப்புக்கு நார்தன் டெரிட்டரி ஆஃப் ட்ரக்கோனித்தியஸ் இத்ரேயா, அது பிலிப்புக்கு. 3வது நாம் இன்று சந்திக்கின்ற, இன்று நற்செய்தியிலே கேட்ட ஹெரோட் அந்திபாஸ், இவருக்கு கலிலேயாவையும் பெரேயாவையும் கொடுக்கின்றார். ஆக இந்த நாம் இன்று நற்செய்தியிலே சந்திக்கின்ற இந்த ஏரோது கொஞ்சம் அதிகமாகவே இவருடைய வாழ்க்கையினுடைய ஃபேட்டில் நாம் பார்க்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். He was a man with a guilty conscience. ஏன்னா இவரை பற்றி ஆசிரியர், முதல் நூற்றாண்டினுடைய ஆசிரியர் ஆரிஜின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவருக்கு தன்னுடைய பதவியை காப்பதிலே எப்போதும் கவனம், தனக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாது. அப்போ ஜான் திருப்பி மீண்டு வந்துட்டாரோங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு. காரணம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தினுடைய மகன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவினுடைய மகன், மரியாவும் எலிசபெத்தும் உறவினர், எலிசபெத்தினுடைய தாய் அன்னாவும் எலிசபெத்தினுடைய தாய் எஸ்மேரியாவும் மரியாவுடைய தாய் அன்னாவும் அக்கா தங்கச்சி. ஆக இந்த வரலாற்று ஆசிரியர் கொடுக்கின்ற காரணம் என்னவென்றால், இந்த ஆரிஜினில் அவங்க பார்க்குறப்போ, Origin speaks of a tradition which says that Jesus and John closely resemble each other in appearance. 2 பேருமே உருவத்தில் ஒன்றாக இருந்தாங்க. அதனால்தான் திருமுழுக்கு யோவான் திரும்பி உயிர்த்தெழுந்து வந்துவிட்டார் என்ற ஒரு எண்ணம் ஏரோதுக்கு இருந்தது. எனவே ஏரோது இந்த வல்ல செயல்களை எல்லாம் பார்த்து, ஆண்டவர் இயேசுடைய வல்ல செயல்கள் எல்லாம் பார்த்துவிட்டு தான் அவருக்கு இந்த சந்தேகம் எழுந்ததாக சொல்லுகிறார். ஏரோதனுடைய அந்த கேரக்டர் நம்ம பார்க்குறப்போ, அவர் ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் அடிப்படையிலே ஒரு பலவீனமான மனிதன். எனவே அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஃபால்ஸ் வாக்குறுதியை கொடுக்கிறார். He kept a foolish oath and break great law. ஒரு பெரிய சட்டத்தை உடைப்பதற்காக அவர் கொடுக்கின்றது. என்ன கொடுக்கிறாருன்னா, தன்னுடைய பிறந்த நாளிலே அவருடைய ஏரோதியானுடைய மகள் சலோமியுடைய வாக்கு நிறைவேற்றுவதற்காக நீ கேட்குறதெல்லாம் நான் தரேன்னு என்று சொன்னவுடன் கடைசியிலே அவர் கேட்கின்றார். ஒரு பக்கம் அவருக்கு என்னென்னா வாக்குறுதியை கொடுக்க வேண்டும், இன்னொரு புறம் மற்றவர்கள், குறிப்பாக இந்த அவையிலே கூடியிருக்கின்ற அவையோர்கள் மத்தியில், அறிஞர்கள் மத்தியில், சான்றோர்கள் மத்தியில் தாம் அவமானப்படுத்தப்படுவோம் என்பதை எண்ணி ஒரு பலவீனத்தின் அறிகுறியாக ஒரு உண்மைக்கு சாட்சி பகர்ந்த திருமுழுக்கு யோவானை கொலை செய்கின்ற அளவுக்கு இவருடைய பலவீனம் இங்கே இவரை அழைத்து செல்கின்றது. ஆக ஏரோதினுடைய வாழ்க்கையினுடைய அந்த அழிவு எங்கே ஆரம்பிக்குன்னா, ரோமில் போய் எப்பொழுது அவர் ஏரோதியாவை சந்தித்தாரோ, எப்பொழுது பிலிப்பினுடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொள்ள ஆசைப்பட்டாரோ, அங்கே ஆரம்பிக்கிறது அவருடைய அழிவு. எப்படி ஆரம்பிக்குது? அவளை திருமணம் செய்வதற்காக நபாட்டியன் அராபினுடைய மகளை இவர் விவாகரத்து செய்ய நேரிட்டது. இதனால் அந்த அராப் இவன் மீது போர் தொடுக்கின்றார். கடைசியிலே போரிலே ஹெவிலி டிபீட்டட் ஹிம், இவர் தோற்கடிக்கப்படுகிறார். அதனால தான் இதுக்கு என்ன யூத வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா, some of the Jews thought that the destruction of Herod's army came from God, and that very justly as a punishment for what he did against John, who was called the Baptist. திருமுழுக்கு யோவானை இவர்
கொலை செய்ததனால்தான் கடவுளே அனுப்பிய ஒரு ஆர்மி இது என்று யூத வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இவர் அநியாயமாக திருமுழுக்கு யோவானை கொலை செய்தார். இப்பொழுது அரபு மன்னன் வந்து இவர் மீது போரிட்டு இவரை இப்பொழுது தோற்கடித்து விட்டான். இப்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, தன்னை காப்பாற்றுவதற்காக ரோமினுடைய உதவியை நாடுகிறார் என்று அந்த யூத வரலாற்று ஆசிரியர் இவருக்கு அழிவு எங்கே ஆரம்பித்தது என்பதை சொல்லுகிறார். இரண்டாவது இன்னொரு காரியம் என்னவென்றால் ஏரோதியாவினுடைய பேராசை. ஏரோதியாவினுடைய பேராசை என்னன்னா, எப்பொழுது அவர் இவருடைய இல்லத்திற்குள் வந்தாலோ அப்பொழுது அவள் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட ஆரம்பித்து விட்டால், இந்த நேரத்திலே ரோமிலே அந்த மன்னர் மறைந்து கலிகுலா என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். கலிகுலா ஆட்சிக்கு வந்த நேரத்திலே பிலிப்பு இறக்க ஆரம்பிக்கிறார். எனவே பிலிப்பு இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த ப்ராவின்ஸ், அவருடைய அந்த மாநிலமானது அக்ரிப்பாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவரை அந்த கலிகுலா அரசர் டைட்டில் கொடுத்து அவரை கௌரவிக்கிறார். இதை பார்த்த ஏரோதியாளுக்கு தனக்கு அரசி பதவி கிடைக்கவில்லை என்று என்ன செய்கிறார், ஏரோதை தூண்டுகிறார். ஏரோதை தூண்டி நாம் ரோமுக்கு போவோம், ரோமுக்கு சென்று அவரை கலிகுலாவை சந்தித்து let us go to Rome, she said. சந்தித்து அந்த டைட்டில் அரச, தான் ஒரு ராணி என்று அரசி என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஏரோதை தூண்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஏரோதுக்கு இதில் கொஞ்சம் விருப்பம் இல்லை, சோம்பேறியாக இருக்கிறார். கடைசியிலே இவர் ரோமுக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது ஹெரட் ப்ரிப்பேர் டு செட் அவுட் டு ரோம். இந்த நேரத்தில் அக்ரிப்பா என்ன சொல்கிறான் கலிகுலாவிட்ட, உமக்கு எதிராக யார் ஏரோது போராட்டம் செய்து கொண்டிருக்கிறான், கலகம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கிறான். கலிகுலா என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னதை நம்பி ஹேரோடை பிடுங்கிட்டு அவருடைய அரசாட்சியை பிடுங்கி அவருடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு கடைசி காலத்தில் அவரை நாடு கடத்துகிறார். ஏரோதினுடைய அழிவு. கடவுளுக்கு அஞ்சாதவர்கள், கடவுளுக்கு பயந்து நடக்காதவர்கள், திருமுழுக்கு யோவானை கொலை செய்தவர். ஆக என்ன ஆகிறது என்றால் கடைசியிலே தன்னுடைய நாட்டை இழக்கிறார், சொத்தை இழக்கிறார், சுகத்தை இழக்கிறார், எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் இவர் அந்நிய நாட்டுக்கு அகதியாக சென்று சாகவில்லை. அப்போது கலிகுலா என்ன சொல்கிறாரு ஏரோதியாளுக்கிட்ட, என்ன அவள் தன்னுடைய சகோதரியாக இருக்கின்ற காரணத்தினாலே உனக்காக நான் ஒரு எக்ஸெப்ஷன் தர்றேன், உனக்கு ஒரு கிஃப்ட் தர்றேன், நீ ஏரோதோடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தனியாகவே செல்லட்டும். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அக்ரிப்பாவுக்காக நான் உனக்கு கொடுக்கின்ற ஒரு உதவி அல்லது ஒரு கிஃப்ட் அல்லது ஒரு எக்ஸெப்ஷன் அல்லது ஒரு சன்மானம் என்று அந்த கலிகுலா மன்னன் சொல்கிறார். அப்பொழுதுதான் இவள் சொல்கிறார், இவள் செய்த ஒரே ஒரு காரியம் தான், அரசரே உங்களுடைய அன்புக்கு நன்றி, உங்களுடைய மரியாதைக்கு நன்றி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வசதியாக வாழ்ந்த பொழுது என்னுடைய கணவரோடு இருந்தேன், இந்த துன்பமான நேரத்திலும் நான் அவரோடு, for it is not just that I who have been a partner in his prosperity, அவருடைய சந்தோஷமான காலத்தில் நான் இருந்தேன், should forsake him in his misfortune, அவருடைய கடைசி காலத்திலும் அவருக்கு ஏற்பட்ட அந்த அநிதமான சூழ்நிலை நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சென்று அவரோடு இருந்து அவருடைய அரசாட்சியினுடைய காலகட்டம் நிறைவுக்கு வருகின்றது. ஒரு பெண்ணால் ஆரம்பித்தது. ஏரோது தன்னுடைய அரசை காப்பாற்ற வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானை கொலை செய்தார், அவருடைய அரசை இழந்தார். இதுதான் இன்றைய இறைவாக்கு நமக்கு தருகின்ற, நம்முடைய புகழுக்காக, நம்முடைய செல்வாக்கிற்காக, நம்முடைய மகிழ்ச்சிக்காக நாம் தவறான வழியை, அறநெறியை கையிலே எடுக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய நிலைமையை, அப்போ யார் கடவுளுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். எனவே கடவுளுக்கு அஞ்சினடங்கள் என்று இஸ்ராயேல் கடவுள் யூதேய மக்களை பார்த்து கேட்டதை போல ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். எனவே நாம் கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நம் வாழ்க்கை செழுமையாக இருக்கும். ஏரோதை போன்று கடவுளுக்கு அஞ்சாமல் நம் வழியில் நடக்கின்ற பொழுது செழுமை, வளமை, வறட்சி, வாழ்வின் அழிவுக்கிட்டு செல்வோம். என்னைய நீதிய வழியில் நேரில் நடக்க வரம் கேட்டு இப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். Nisa
என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். என்ன தருவேன் என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். நீ என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா. நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா. என்ன தருவேன் என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். சகோதர சகோதரி நடுதம் கூடிய மானபலி எல்லாம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பரிபொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒலியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை போல் இன்று இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய சகாராஜ், எல்லா திருநாகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தருளும் எதிர்நோக்கோடு துள்ளுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்களில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருள் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பை, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியான பரிவோடு அழைக்கின்றேமா, இசையோடு கவி சேரும் சுமை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உறவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவு உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கியனையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிழா நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதரர்கள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆஸ்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சிறாய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்களைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மாவுடன் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய விண்ணப்பங்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் கூடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலாம் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலுடன் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களை மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of the Love. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால்